வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் 21 ஜனவரி 2025ல ஸ்டார்ட் பண்றாங்க. எண்ட் ஆகிற டேட் வந்து 22 பிப்ரவரி 2025. இதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம தப்பா வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். அதை மாடிஃபை பண்றதுக்கான டேட்டுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 25 பிப்ரவரியில இருந்து 6th மார்ச் வரைக்கும் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு டிராபேக்னா, ஆர்ஆர்பியை பொறுத்தளவுக்கு அவங்க எக்ஸாம் டேட்டை கூட 10 டேட்டே சொல்ல மாட்டாங்க. ஆனா இது நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கலாம், அவங்க இந்த மந்த் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சும்மா 10 டேட்டே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாதனாலதான் நிறைய பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட எக்ஸாம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. ஸோ ரொம்பவே ப்ராசஸ் வந்துன்னா டிலேயா இருக்கும். நம்மளால ஆர்ஆர்பியோட டேட் வந்து இந்த டேட்ல தான் இந்த மாசம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த குரூப் டியோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் பணியும் வாய்ப்புல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது, ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு மீடியம் தான் இருக்கும். இந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முக்கியமானது என்னன்னா, இந்த குரூப் டியோட வேகன்சி டோட்டல் வேகன்சி 32,438. இந்த வேகன்சி வச்சு நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு வேகன்சி இருக்கு, ஒரு 3 மாசம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை நம்பாதீங்க. ஏன்னா ரயில்வேயை பொறுத்தளவுக்கு இவ்வளவு வேகன்சி சொல்றாங்கன்னா இது எல்லா வேகன்சியும் நம்மளால போட்டி போட முடியாது. ஏன்னா ஆர்ஆர்பி பொறுத்தளவுக்கு ஜோனல் வைஸ் வந்து பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஜோனலுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அதுலதான் போட்டி போட முடியும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது பர்டிகுலரா ஒரு ஜோனை வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஜோன்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அந்த வேகன்சி நம்மளால என்னன்னா போட்டி போட முடியும். இது நாவத்துல வச்சுக்க 32,000 வேகன்சி இருக்கு, இதெல்லாம் படிக்காம பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தி தருவாங்க. அதை பேசலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஜோனல் வைஸ் வேகன்சி பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு ஒரு வேகன்சி பாருங்களேன். சதர்ன் ரயில்வேயோட ஜோன் வந்து சென்னை ஜோன். இதுல டோட்டல் வேகன்சி 2,694 வேகன்சி தான். இப்ப நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறோம்னா இந்த ஜோனை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்மளோட போட்டி வந்து இந்த இருக்கிற வேகன்சிக்கு மட்டும்தான் போட்டி. புரியும் நினைக்கிறேன். நம்ம ஜோனை தவிர மிச்ச எந்த ஜோன்ல அதிகமான வேகன்சி இருந்துச்சுன்னா நார்தன் ரயில்வேயான நியூ டெல்லியில வந்து இருக்கலே ஹையஸ்ட் வேகன்சி. அங்க டோட்டல் வேகன்சி 4,785 வேகன்சி இருந்தது. இது இல்லாம வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ரயில்வே மும்பைல பார்த்தோம்னா 4,672 வேகன்சி டோட்டல் வேகன்சி இருந்தது. அது இல்லாம இன்னொன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ரயில்வே அதே தான் மும்பை, அதுல வந்து 3,244 வேகன்சி. இந்த 3 இது இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஒண்ணு, அதே மாதிரி வெஸ்டர்ன் ரயில்வே ஒண்ணு, அதே மாதிரி இங்க இருக்கிற வந்து நார்தன் ரயில்வே. இது 3 தான் வந்து நம்மளோட சென்னை வேகன்சி. நம்மளோட சதர்ன் ரயில்வே சென்னையோட வேகன்சியை விட அதிகமான வேகன்சி இருந்தது. அப்ப இதுல என்ன மீனிங்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது சதர்ன் ரயில்வே அப்ளை பண்ணலாம், இல்லையா அதிகமான வேகன்சி இருக்கு பாத்தீங்களா அதுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த ஜோன்ல நம்ம அப்ளை பண்றோமோ அந்த ஜோன்ல தான் நம்மளுக்கு என்னன்னா ஜாப் போஸ்டிங் இருக்கும். ஸோ அங்கதான் நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். சென்னைனா ஓகே தமிழ்நாடு, அது இல்லாம இப்ப நீங்க நியூ டெல்லி கொடுத்து வந்து இந்த ரயில்வே கொடுத்தீங்கன்னா அங்கதான் நீங்க வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இதுல டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எதுவுமே இருக்காது. இது முக்கியமா நீ புரிஞ்சுக்குங்க, அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும், நம்மளோட போட்டி வந்து இந்த 2,694 இந்த வேகன்சில நம்மளுக்கு ஒரு வேகன்சி வேணும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? இந்த மைண்ட் செட்லயே போங்க. 30,000 வேகன்சி இருக்கு, 40,000 வேகன்சி இருக்கு, அந்த மாதிரி நினைச்சு பண்ணாதீங்க. அது சும்மா வந்து ஒரு ஸ்கேண்டல் மாதிரி தான், அதை நம்பாதீங்க. சரி, இப்ப நம்ம வேகன்சி வந்து எவ்வளவுன்னு பாத்துறோம், எந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம்னு நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. அடுத்து பார்க்க வேண்டியது நம்மளோட ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த அளவுக்கு 18ல இருந்து 36 வரைக்கும் வந்து எலிஜிபிலிட்டி. அதாவது இப்ப நம்ம யூஆர் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தனா இங்க இருக்கிற டேட்டுக்கு அடுத்து பிறந்ததா இருக்கணும். அதாவது 2/1/1989க்கு அப்புறம் பிறந்ததாகவும் 1/1/2007க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அது வந்து யூஆர் கேட்டகரி. இதே ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படின்னா 2/1/1986க்கு அடுத்து வந்து பிறந்ததா இருக்கணும். அதே எஸ்சி எஸ்டினா 2/1/1984க்கு. இதுல இருந்து என்னன்னா 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது இது வந்து 5 வருஷத்துக்கு இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கு. அதாவது நார்மலா ரயில்வேல 18ல இருந்து 33 தான் இருந்தது. ஏன் 36 வந்துச்சு அப்படின்னா கோவிட்னால வந்து நாங்க 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் 18ல இருந்து 36. இல்ல சப்போஸ் என்னோட ஏஜ் வந்து என்னன்னா கூட இருக்கு குறைய இருக்கு அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்டிகுலரா ஆன்சர் பண்றேன். சரி, ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க வேண்டியது குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன்ல டக்குன்னு பார்த்தோன்னே என்னன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் அ எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொன்னோடனே நான் பயந்துட்டேன். ஐயோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கும் போது அதோட அனெக்ஸ்ல பார்க்கும்போது என்னன்னா 10th தான் சொல்லியிருந்தாங்க. கவலை பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்குமே நம்ம 10th தான். 10th பாஸ் ஆயிருக்கலாம், இல்ல ஐடிஐ பாஸ் ஆயிருக்கலாம், இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சதாலுமே வந்துன்னா எலிஜிபிள் தான். இந்த என்ஏசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா
பிசிக்கல் வந்து கிடையாது உங்களுக்கு. பிசிக்கல் வந்து எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மலா வந்து நீங்க 10th ஐடிஐ பாஸ் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி யாருக்கு இருக்கு? அந்த என்ஏசி கேண்டிடேட்டுக்கு வந்து இருக்காது. சரி, இப்ப மொத்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழ ஒர்க் பண்ணுவோம் அதோட சப் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன வேணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட்னா நம்மளுக்கு என்ன அளவு இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு 8 போஸ்ட் வரைக்கும் இருக்கா. அதே மாதிரி வந்து மொத்த போஸ்ட் வந்து 14 போஸ்ட். இந்த 14 போஸ்ட்டுக்குமே வந்துன்னா ஏஜ் பார்த்தோம்னா 18ல இருந்து 36. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது. இப்ப பார்த்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் ஆயிருப்பீங்க, ஏஜ் லிமிட் இருப்பீங்க. அடுத்து என்ன நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸாமோட ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கோம், ஃபீமேலா இருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கோம், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கோம், இல்ல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 250 ரூபா பே பண்ணும். பட் 250 ரூபா பே பண்ணாலுமே ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து எழுதுனதுக்கு அப்புறம், அதாவது ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதுனதுக்கு அப்புறம் அந்த காசு நம்மளுக்கு வந்து என்னன்னா ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி இல்லாத கேண்டிடேட் எல்லாருமே வந்து 500 ரூபா பே பண்ணும். 500 ரூபா பே பண்ணனா 400 ரூபா என்ன பண்ணா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 100 வந்து இருக்கும்ல அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது எப்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான். சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, எக்ஸாம் ஃபீஸ் ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். எந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா முதல்ல சிபிடி ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணோம்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த கம்ப்யூட்டர் சிபிடி டெஸ்ட் இருக்குல்ல அதுக்கு எவ்வளவு பேர்னா தமிழ்நாடு சதர்ன் ரயில்வேயோட வேகன்சி பொறுத்தளவுக்கு 2600 வேகன்சி இருந்தது. எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதோட 3 மடங்கு தான் என்ன கூப்பிடுவாங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் கிளியர் ஆனா பிசிக்கலுக்கு கூப்பிடுறது. அப்ப அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 7800 பேர் கேண்டிடேட் எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம போட்டி என்னன்னா இந்த 7800 பேருக்குள்ள ஒரு ஆளா வரணும். அதை நினைச்சு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். நம்ம என்டையர் ப்ராசஸ் எப்படி பண்ணுவான்னு பார்த்தோம். இப்ப சிபிடிக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90 நிமிஷம் இருக்கும். அப்படின்னா என்ன 1.5 மணி நேரம் இருக்கும் நார்மல் கேண்டிடேட். இதே இது நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட் 120 நிமிஷம் இருக்கும். மொத்த கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். அப்ப நம்மளுக்கு வந்து 100 மார்க். அதே ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா போட்டோம்னா 1/3 நெகட்டிவ் போகும். 1/3 என்ன 0.33 வந்துன்னா நெகட்டிவா போகும். அதுல செக்ஷனா பார்த்தோம்னா 4 செக்ஷன். ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான என்ன ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்க சயின்ஸ்லயும் மேத்லயும் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துன்னு வச்சுக்கலாம். ஈஸியா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸோட இதெல்லாமே சயின்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். நிறைய எக்ஸாம் பாருங்களேன், ஏஎல்பி, அதே மாதிரி என்டிபிசி, ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாத்துலயும் அதிகமான கொஸ்டின் சயின்ஸ் பேஸ் தான் எடுப்பாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமான ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா இந்த ஜென்ரல் சைஸ்ல கொடுங்க. சரி, இப்ப நம்ம ஓவரால் பார்த்தோம். பட் டீடைல் சிலபஸ் அப்படின்னு பார்த்தா இப்ப மேத்ல வந்து என்னன்னா 10th லெவல்ல கேட்பாங்க. அதுல பேசிக் மேத் பிளஸ் அட்வான்ஸ் மேத் ரெண்டுமே இருக்கு பாருங்களேன். நம்பர் சிஸ்டம், கோடு மாஸ், டெசிமல், ஃபிராக்ஷன், LCM and HCF, ratio proposition, percentage, mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, algebra, geometry, trigonometry, elementary statistics, square root, age, calculation, calendar clock and pipe and system. இதுல அட்வான்ஸ் மேத்னா இந்த அல்ஜிபரா, ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னமெட்ரி, சம் எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து பேசிக் மேத் தான். அப்படியே ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்தா இது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. Analogy, alphabetical and number series, coding and decoding, mathematical operation, relationship, syllogism, jumpling, Venn diagram, data interpretation and sufficiency, conclusion and decision making, similarity and difference, analytical reasoning, classification, direction, statement ஓட argument assumptions. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அதாவது மேத் ரீசனிங் இது ரெண்டையுமே நீங்க இதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை மட்டுமே நீங்க சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். சயின்ஸை பொறுத்தளவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் என்சிஆர்டி புக்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க. 3 டாபிக் தான், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. 3 மட்டும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா 25 கொஸ்டின்ஸ் கேட்கிற இடத்துல ஒரு 20 கொஸ்டினுக்கு மேல போட்டாவே நல்லாவே கட் ஆஃப் ஏறிடும். ஸோ இதுல வந்து நல்லாவே கவனம் கொடுங்க. அடுத்து ஃபைனலா பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர். அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் என்ன, பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா ஏதாவது வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி வச்சு கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கொஸ்டின் எடுப்பாங்களாம். ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி, எக்கானமிக்ஸ், பாலிடிக்ஸ், எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி இதெல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே வந்துடும். ஸ்ட்ராட்டஜிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுல டாபிக் அப்படின்னு பார்த்தா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், அந்த டான்ஸோட பர்சனாலிட்டி,
ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட புக்ஸ் இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கோ டாபிக்கா இருக்கும். இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய கேண்டிடேட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களா கூட இருக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின் இங்க கேட்கிற கொஸ்டின் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்ன்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பான்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு கிளாரிட்டியா வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் வைக்க முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த எக்ஸாம மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் இருக்கு, அதே மாதிரி வந்து ஹிந்தி இருக்கு, அதோட சேர்த்து 13 ரீஜனல் லாங்குவேஜ் ஆன நம்மளோட தமிழுமே இருக்கு. அப்ப தமிழ்லயுமே எழுதலாம். நீங்க சப்போஸ் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் எல்ஸ் வந்து பேங்கிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் எல்ஸ் வந்து டிஃபென்ஸ் லெவல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் எல்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஆர் எல்ஸ் வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். இல்ல நீங்க எந்த டைப் ஆஃப் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி இந்த எக்ஸாம் கொடுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அண்ட் ஆல்சோ கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஒன்ஸ் நம்ம ரிட்டன் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டா அடுத்து வருது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுவுமே முக்கியமானது. ஏன்னா ரிட்டன் கிளியர் பண்ண கேண்டிடேட் நிறைய பேர் பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், மேல் கேண்டிடேட்க்கு 35 கிலோ வெயிட்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட தோல்ல லிஃப்ட் பண்ணிட்டு 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். அதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 35 கிலோவை வந்து கீழே போட்டுறக்கூடாது. கீழே போட்டோம்னா நம்ம அவுட், குவாலிஃபை ஆக மாட்டோம். அது மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா 1000 மீட்டர் வந்து ஓடணும். அதுக்கான டைம் பார்த்தா 4 நிமிஷம் 15 செகண்ட். இது ஓடிலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபென்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி பிசிக்கலா போயிருந்தோம்னா இது ஈஸி. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியே ஆகணும். அதே இது இப்ப நீங்க ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்க 20 கிலோவை வந்து 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துல கொண்டு போகணும். அதோட சேர்த்து 1000 மீட்டரை வந்து 5 நிமிஷம் 40 செகண்ட்ல வந்துன்னா கடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பிசிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கீங்க, இல்ல பிசிக்கலா ஆக்டிவா இருந்தீங்கன்னா இது வந்து பண்ணிடலாம். அப்படி இல்ல நான் பிசிக்கலாலாம் ஆக்டிவா இல்ல, வெறும் எக்ஸாம் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா பிசிக்கலாவும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கேன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், ரிட்டர்ன் கிளியர் பண்ணிருப்போம். பட் பிசிக்கலி கிளியர் ஆகும்போது அது பயங்கரமா நம்மளுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் வந்து பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான போஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா பிசிக்கல் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், நான் சொன்ன பாத்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா ஆக்ட் அப்ரெண்டிஸ்ல பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்ட் லிஸ்ட்ல வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் வேணுமே வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. அடுத்து பிரெக்னண்டான ஃபீமேல் கேண்டிடேட், அதாவது இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வரும்போது அந்த ஃபீமேல் கேண்டிடேட் பிரெக்னண்டா இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்னன்னா எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல எக்ஸாம் பண்றாங்க மீன்ஸ் வந்து ஜஸ்ட் டெம்பரரியா வந்துன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க நார்மலா ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து என்னன்னா அந்த பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. என்ன ஒரு டெம்பரரி மட்டும் தான். அந்த டைம்ல அந்த ஃபீமேல் கேண்டிடேட் பிசிக்கல் வந்து அப்பியர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணா மட்டும் தான் வந்து இதுக்கான எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இது எல்லாமே பிசிக்கலுக்கு வந்து யாரால எக்ஸம்ஷன் சொல்லி வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுதான் இடத்துல மென்ஷன் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான டேட் 23rd வந்து ஜனவரி தான் ஓபன் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களுக்கான ஓனான வந்து ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கணும். அதோட சேர்த்து இமெயில் ஐடி வந்து ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா ஆர்ஆர்பியோட எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு சென்ட் பண்ணணும்னா அவங்க மொபைல் நம்பர் பிளஸ் வந்து இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ரெண்டுமே முக்கியமானது. இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம மாத்திரக்கூடாது. மொபைல் நம்பரை மாத்தணும்னு சொல்லி மாத்திரக்கூடாது, இமெயில் ஐடி மாத்தணும்னு சொல்லி மாத்திரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போற கேண்டிடேட்டுக்கு இது இம்பார்ட்டன் ஆனது. அதுக்காக சொல்றேன். அடுத்த சில இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம அட்ரஸ்ல மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இல்ல சர்டிபிகேட் நம்பர் வந்து தப்பா போட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணியிருந்தோம்னா நம்மளால என்ன பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷனை வந்து மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி மாடிஃபை பண்ணும்போது எதை சேஞ்ச் பண்ண முடியும்னா நம்ம அக்கௌண்ட், அதாவது இந்த குரூப் டி எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போறோம்னா முதல்ல வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுப்போம். இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட சேர்த்து சூஸ் அண்ட் ரயில்வே, அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த ஜோனல் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணும்ல, இதை மட்டும் நம்மளால என்னன்னா சேஞ்சே பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது இதை மட்டும் நம்ம தப்பா கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மிச்சத்தை நம்ம கொடுத்தா கூட வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் இதை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுன்னா ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ப்ராப்ளமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவுதான் கம்ப்ளீட்டா அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றது ஸ்டார்டிங் டேட் வந்து 23rd ஜனவரில வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனே எப்படி அப்ளை பண்றதுக்கான ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.